பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயா 46வது அதிகாரம் 4வது வசனம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த அருமையான வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். பாருங்கள், இந்த இடத்திலே உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். இன்றைக்கு வயதான நேரத்திலே ஏதோ ஒரு கஷ்டத்தோடு இருந்துட்டு, கர்த்தாவே என்னை தாங்குவதற்கு யாரும் இல்லை, என்னுடைய காரியங்களை செய்வதற்கு யாரும் இல்லை என்று வேதனையோடு இருக்கிற அருமையான உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை. பாருங்கள், நரை வயது வரும் மட்டும் அவர் உங்களை தாங்குவார். நரை வயது மாத்திரமல்ல, அதற்கு முந்தின வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியின் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். அவர் இன்னும் தாங்கவும் உங்களை சுமக்கவும் அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், அவர் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தமும் மரணத்தின் தாழ்வரையில் நாம் போகும்போதும் அந்த இடத்திலும் அவருடைய கரம் நம்மை தாங்கும். அன்புக்குரியவர்களே, ஆகையால் தான் தாவீது கர்த்தரை நோக்கி சொல்லும் பொழுது, பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உமது கரம் என்னை தாங்கும். இவ்வளோ பெரிய ஒரு தேவனை நாம் வேறு ஒருவரிடத்திலும் நாம் இப்படியான ஒரு அரவணைப்பை நாம் பார்க்க முடியாது. தாயும் தகப்பனும் ஒரு லெவல் வரைக்கும் நம்ம கூட வர முடியும், இல்லை என்றால் பிள்ளைகள் ஒரு வரையறை மாத்திரம் வந்து நமக்கு உதவிகளை செய்ய முடியும், இல்லை என்றால் மீதி நமக்கு உதவி செய்வேன், தாங்குவேன் என்று சொல்பவர்களை அந்த இடத்திலே காண முடியாத சூழ்நிலைகள். இன்று உலகம் அவ்வளவு வேகமாய் ஏதோ ஒன்று அழிந்து போகிற காரியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்திலே இன்றைக்கு வேதனையோடு இருக்கிற தாயே, தகப்பனே, அருமையான சகோதரனே, அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர்களோடு சொல்லுகிற வார்த்தை, தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவருடைய அன்பு உங்களை முன் குறித்தது என்றார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் நரை வயது வரை மட்டும் அவர் நம்மை தாங்க வல்லமையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் செய்ய வேண்டியது, நாம் நோக்கி பார்க்க வேண்டியது அவருடைய முகத்தை மாத்திரம் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ முறை டைரக்டாக அவர்கள் நேராக கர்த்தருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டு பின்மாறி போனார்கள். ஆசீர்வாதம் வரும்போது மாத்திரமல்ல கர்த்தரை துதிப்பது, இல்லாத நேரங்களின் கர்த்தாவே தந்த கிருபைகளுக்காக, தந்த அன்புக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி என்று சொல்லுவோமானால் அவர் நம்மை முதிர் வயது மட்டுமல்ல, நரை வயது வரை தாங்க வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். God bless you all.